நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னு என்னத்தை செழிப்பாக இருப்பேன். ஒரு நீரூற்று இருக்கிற இடத்துல, வற்றாத நீரூற்று இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கும்ல, நீர் பாய்ச்சல் இருக்கிற இடத்துல தோட்டம் செழிப்பாக இருக்கும்ல. அது காரணம் என்ன? அங்கே தண்ணீர் செழிப்பாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டார்னா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் சமாதானமற்ற சூழ்நிலை இருக்காது. வாழ்க்கை ஒரு செழிப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லை, கடனும் இல்லை, எங்களுக்கு மிச்சமும் இல்லை, ஆனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதம் அப்படி சொல்கிறவங்களே நான் பார்த்துருக்கிறேன். மீதியான துணிக்களே நாங்கள் எடுக்கிறோம் அப்படி சொல்லி மகிழ்ந்து இருக்கிறவங்களே நான் பார்த்துருக்கிறேன். சிலர் விசாரிச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், பரவாயில்லைங்க, ஏதோ போகுது, ஆண்டவர் அன்னைக்கு கஞ்சி ஊத்துறார் அப்படி சொல்கிற ஆளை பார்த்துருக்கிறேன். சிலர் தான் சொல்லுவாங்க, ஆண்டவர்களை நல்லா வச்சுருக்கிறார் ஐயா, பிரதர் எங்களை ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறார், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறோம், பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, பிஸ்னஸ் நல்லா நடக்குது, எங்களுக்கு ஆண்டவர் சுகமாக வச்சுருக்கார், நல்லா இருக்கிறார், ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இதே மாதிரி எல்லாரும் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கு, செழிப்பாக வச்சுருக்கிறாரு, மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாருன்னு சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. அதுதான் ஆசீர்வாதமான பாதையில் அவர் நடத்துவார், செழிப்பான பாதையில் அவர் நடத்துவார். வாழ்க்கையில் செழிப்பும் நன்மையும் வரப்போகுது. எந்த அளவுக்கு தெரியுமா? யோவேல் 2:24 நீங்கள் வாசித்தால், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலையில் எண்ணெயும் திராட்சரசமும் வழிந்து ஓடும். அதாவது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதான் செழிப்பான ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய வருமானத்தில், அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஊழியத்தில் செய்கிற எல்லா காரியத்தில் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதான் வாக்கு தத்துவம். நீங்கள் அப்படி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா? வாங்குகிற சம்பளம் 15 நாளைக்கு தான் வருது, அப்புறம் பண கஷ்டம் வந்துடுது, இஎம்ஐ கட்டணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், பல தேவை வந்துடுது, பெட்ரோல் விலைலாம் இப்போ ஏறி போச்சு, எலக்ட்ரிக் பில்லு ஏறி போச்சு, எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பஞ்ச காலத்திலும் அவர் உங்களை செழிப்பாய் நடத்துவார். அதான் முக்கியம். வறட்சியான காலத்திலும் அவங்களை செழிப்பாய் நடத்துவாராம். அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். உலகம் முழுதும் பஞ்சம் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். உங்களை சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம், வறட்சி இருக்கலாம், பாதிப்பு இருக்கலாம், ஆனால் நீங்கள் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அதுக்கு தான் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அதனால தான் அவர் வித்தியாசமானவர். ஈசாக்கு பஞ்சகாலம், மழையே இல்லை, பயிரெல்லாம் விளைய மாட்டேங்க, எல்லாம் கருகி போகிறான். ஈசாக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதம், மழை இல்லாட்டாலே என் பயிரை விளைய வைக்க முடியும். விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் ஈசாக்கு. 100 மடங்கு பலன், 100% பலனை பெற்றுக்கொள்ள முடிந்த பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் விதவை சாரிபாத்த விதவை வீட்டில் எண்ணெய் குறையில் மா குறையில் ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிறார். பஞ்ச காலத்தில் தன் ஊழியக்காரனாக எலியாவை ஆண்டவர் காகத்து கொண்டு போஷிக்கிறார், ஒரு விதவை கொண்டு போஷிக்கிறார். இன்னும் சூழ்நிலை மாறும்போது தேவதூதனை கொண்டு போஷிக்கிறார். அப்போ உங்களுக்கு அப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். அதனால் பஞ்ச காலம் வருது, இன்னொரு கொடிய பஞ்ச உலகமெல்லாம் வரப்போகிறது. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத காலம். அப்போ இயேசு மட்டும்தான் துணைன்னு இருப்பார். வறட்சியான நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக அவர் மாற்றுவார். விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிங்க. தேவரீர் என்னை நித்தமும் நடத்துங்க. அவருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் நடத்தட்டும், நீ விட்டு கொடுங்க. அவர் குடும்பத்தை நடத்தட்டும், உங்கள் பிஸ்னஸை நடத்தட்டும், உங்களுடைய பிள்ளைகளை நடத்தட்டும், உங்களை அழகாய் வழி நடத்துவார். என்னை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. ஆண்டவர் அழகாக உங்களை நடத்த திருப்தியாக அவர் நடத்துவார். ஒரு சுகத்தோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு நடத்துவார். ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு செழிப்பாக நடத்துவார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார்ல. நம்முடைய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தான் தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தையெல்லாம் சிந்தி பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம், எல்லா பரிகாரத்தையும் தன் இரத்தத்தை சிந்தி செய்து முடிச்சிட்டார். இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது,
ஆண்டவரே என்ன இப்படி ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபித்து பாருங்கள். இன்றையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் திருப்தியாக ஆண்டவரை துதிக்க முடியாத ஆசீர்வாதம் வரும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒரு இதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இப்போ ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடுங்க. இந்த மாதத்திற்கு நீர் தந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நித்தமும் என்னை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் என்னை, எங்களை, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தான் நடத்தணும். வாக்கு கொடுத்தபடி என்னை நடத்துங்க ஆண்டவர். எந்த ஒரு குறையில்லாமல் திருப்தியான ஆசீர்வாதத்தோடு நடத்த வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆரோக்கியமான பாதையில் நடத்த வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு நடத்த வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இந்த மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த மகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீர் வாக்கு கொடுத்தபடியே திருப்தியான ஆசீர்வாதம் இன்று முதல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். வியாதிப்பட்ட பலவீனப்பட்டவளை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதிகள் விலகட்டும். அவருடைய எலும்பிலே சுகம் வரட்டும், நரம்புகளிலே சுகம் வரட்டும். சரீர உறுப்புகள், பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும். பலவீனங்கள் மாறட்டும். உடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வேத வசனம் இப்பொழுது நிறைவேறட்டும். இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இனி மருந்து மாத்திரைக்கு இந்த பணத்தை வீணாய் செலவு செய்யாதபடிக்கு அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறேன். வருமானத்தை பெருக பண்ணும். அவருடைய வேலையில் உயர்வை கட்டளையிடும். பிஸ்னஸை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். அவருடைய ஊழியத்திலே பண கஷ்டம் வராதபடி செழிப்பான ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மலர்ந்து பெருகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தர் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும். நன்மையான பாதையில் நடத்தும். நீதியான பாதையில் நடத்தும். ஆசீர்வாதமான பாதையில் நடத்தும். முந்தினவர்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இனி நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஜெயங்களை கண்டு மகிழும்படி ஆசீர்வதியும். இதோ நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.